अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. ஸ்ரீ குருப்யோ நமஹ. பகவத்கீதைய பத்தி நம்ம உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னு பல பேர் கேட்டு இருக்கா. அதனால பகவத்கீதையில என்னால முடிஞ்ச அளவுக்கு, அதாவது சரளமாவும் இருக்கணும், அதே சமயத்துல அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தாண்டி எங்கேயோ போகக்கூடாது, அந்த ஸ்லோகத்துல உள்ள விஷயத்தோடு இருக்கணும். அந்த மாதிரி சுருக்கமாகவும் அதனுடைய அர்த்தத்தை விளக்கணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுண்டு இன்னைக்கு இந்த கிளாஸ ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அப்ப இதுல இன்னைக்கு முதல்ல பகவத்கீதைய பத்தின தியான ஸ்லோகங்கள், எல்லா தியான ஸ்லோகம் சொல்லப்படுறதுல 1, 2 அல்லது 3 இதனுடைய அர்த்தத்தை சொல்லிட்டு நேர பகவத்கீதைக்குள்ள நுழையலாம். பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா மத்தியே மகாபாரதம் அத்வைதாமிருத வருஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்தியாயினீம் அம்ப த்வாம் அனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணி. அம்பானா மாதா இல்லையா, அதாவது தாயே அப்படின்னு பகவத்கீதையை சம்போதனம் பண்ணி நான் உன்னை ஸ்மரிக்கிறேன், உன்னை அனுசந்தானம் செய்கிறேன் அப்படிங்கிறது தியான ஸ்லோகம். பகவத்கீதை யாருக்கு யாருனாலே உபதேசம் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டா, பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம். பார்த்தாங்கிறது அர்ஜுனன். பகவான் நாராயணனே, கிருஷ்ண பகவானே இந்த அர்ஜுனனுக்கு இந்த கீதைய உபதேசம் பண்ணி புரிய வச்சிருக்கார். அதனால பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம். பகவான் நாராயணர்னாலே அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டது இந்த பகவத்கீதை. அதனாலதான் பகவத்கீதைனே பேர். இது நமக்கு கிடைச்சது எப்படி? அர்ஜுனனுக்கு சுவாமி அந்த ரணக்களத்துல உபதேசம் பண்ணிட்டார். அது உபதேசம் பண்ணி நமக்கு எப்படி கிடைக்கும்? நமக்கு தெரியணும்னா அதுக்கு ஒரே காரணம், வியாசேன கிரதிதாம் புராண முனினா மத்தியே மகாபாரத். 18 புராணங்களை எழுதின அந்த வியாச முனிவர் இருக்காரு, அவர் மகாபாரதத்துக்குள்ள கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பண்ணின அந்த உபதேசத்தை அவர் அதுல சேர்த்து விட்டார். அதனாலதான் நமக்கு கிடைச்சிருக்கு. யாராவது ஒருத்தர் அதை பத்தி எழுதலைன்னு சொன்னா நமக்கு அந்த விஷயம் தெரியாமலே போயிடும். அதனால கிருஷ்ண பகவான் அந்த அர்ஜுனனுக்கு என்ன உபதேசம் பண்ணினாரோ அந்த விஷயத்தை அப்படியே எழுதிவிட்டார் வியாசர் மகாபாரதத்துல. அதனால நமக்கு இந்த புஸ்தகம் கிடைச்சிருக்கு. இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டா, அத்வைதாமிருத வருஷிணி. அத்வைதம் அப்படிங்கிற இந்த அமிர்தம் இருக்கே,
அமிர்தம் அமிர்தம்னு எதை சொல்லுவோம்னு கேட்டா, லோக பிரசித்தமா புராண பிரசித்தமா பார்த்தோம்னா தேவதைகள் சாப்பிடக்கூடிய பார்க்கடலை கடைஞ்சு எடுத்து வந்த அமிர்தம்னு ஒண்ணு சொல்லுவா. அதை சாப்பிட்டா அப்புறம் மரணம் இருக்காது அப்படின்னு சொல்றா. அதான் எதை சாப்பிட்டால் மரணம் இருக்காதோ, எதனால நாம மரணம் இல்லாதவர்களாக ஆகிறோமோ அதுதான் அமிர்தம். அது ஏதோ சாப்பிட்ற சாமான்னு தேவலோகத்துல இருக்கு. ஆனா இங்கே இந்த பகவத்கீதை எந்த ஒரு அத்வைத ஸ்வரூபத்தை நமக்கு தெரிவிக்கிறதோ, இதை தெரிந்து கொண்டானே ஆனால் அவனுக்கு மரணம் இல்லை. இந்த அத்வைத ஸ்வரூபத்தை புரிஞ்சுட்டான்னு சொன்னா அப்புறம் இவன் மனுஷன் இல்லை, இவனுக்கு மரணமும் இல்லை. அதனால அத்வைதமே அமிர்தம். அத்வைதம்ங்கிற அந்த அமிர்தத்தை வருஷிக்கிறதாம் இந்த பகவத்கீதை. அப்ப இதுல இருந்து அதனுடைய தாத்பரியம் புரியுறது இல்லையா? அது பகவத் பாதாள் பாஷ்யத்துல சொல்லும் போது கீதைய சமஸ்த வேதார்த்த சார சங்கிரகபூதா அப்படின்னு சொல்றோம். இந்த பகவத்கீதையானது சமஸ்தமான வேதார்த்தத்தினுடைய சாரத்தையும் விஸ்தாரம் இல்லாமல் சங்கிரகமாக சங்கேபமாக சொல்லக்கூடியதாக இருக்கு அப்படிங்க. அதனால அத்வைதம்ங்கிற அமிர்தத்தை கொட்டக்கூடியது இந்த பகவத்கீதை. பகவதியும் அஷ்டாதசாத்தியாயினியும் அப்பேற்பட்ட உசக்தியான அந்த பகவத்கீதையே பரமாத்மாவுடைய வாக்காக இருக்கிறதுனாலே அதுவே பகவத் ஸ்வரூபமாக இருக்கு. அந்த புஸ்தகமே பகவத் ஸ்வரூபம், பகவதின்னு. அதனால அஷ்டாதசாத்தியாயினி 18 அத்தியாயங்களை கொண்டது. இப்பேற்பட்ட பகவத்கீதையே அம்மா உன்னை நான் அனுசந்தானம் பண்றேன். எதுக்காக நான் அனுசந்தானம் பண்றேங்கிறத என்னுடைய குறிக்கோளை சொல்லிடுறேன். பவத்வேஷினி, நீ பவத்வேஷினி. பவத்வேஷினி தான் என்ன? இந்த இடத்துல பவஹாங்கிற சப்தத்துக்கு சம்சாரம்ங்கிற அர்த்தம். இந்த சம்சாரத்தை கண்டா உனக்கு பிடிக்காது. நீ யாருக்கிட்ட வரையோ, யாரு ஒன்னு அனுசந்தானம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு சம்சாரத்தை நிவர்த்தி பண்ணி கொடுத்து விடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இத படிக்கிறவனுடைய சம்சாரம் நிவர்த்தி ஆகிவிடும் அப்படின்னு சொன்னா இவன் முக்தன் ஆவான்னு அர்த்தம். யாருக்கு மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறானோ, இந்த ஆசை யாருக்கு இருக்கோ அவ இந்த பகவத்கீதையை படிக்க வேண்டியது. படிச்சா அவளுக்கு தன்னுடைய அபீஷ்டமான பலம் சம்சார நிவர்த்தி அப்படிங்கிறது சித்திக்கும். அதனால அவர்கள் முக்தி அடைவார்கள். இதைத்தான் பவத்வேஷினி. ஆக என்னுடைய சம்சாரத்தை போக்கக்கூடியவளே பகவத்கீதையே உன்னை நான் அனுசந்தானம் பண்றேன் அப்படின்னு முதல் ஸ்லோகம் சொல்றது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோகம் சொல்ல போறேன். சர்வோபநிஷதோ காவஹ தோக்தா கோபால நந்தனஹ பார்த்தோ வத்சஹ சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். சர்வோபநிஷதஹ காவஹ, கோக்கள், அதாவது பசு. அப்ப நம்ம கோனா என்ன சொல்றது? பசுமாடு. இந்த உபனிஷத்துகள் எத்தனை இருக்கோ அத்தனை உபனிஷத்துகளும் எல்லா உபனிஷத்துகளும் சேர்ந்து எப்படி இருக்குன்னு சொன்னா அதை நம்ம ஒரு பசுமாடாக நினைக்கலாம். ஒரு பசுமாடு ஸ்தானத்துல இருக்கு. பசுமாடு நமக்கு என்ன கொடுக்கறது? பாலை கொடுக்கறது. பால் கொடுக்கறதுன்னு மாத்திரம் இல்லை, இந்த பசுமாடுனால நமக்கு எத்தனையோ விதமான ஹிதமானது இருக்கு. ரொம்ப ஹிதம். அது வெறும் பால் தான் கொடுக்குறோம் நம்ம பிரசித்தமா சொல்லிட்டு இருக்கோமே தவிர அது மாத்திரம் இல்லை, நமக்கு புண்ணியம் கொடுக்கும். அதை சேவை பண்ணினத்தினாலே பார்த்த மாத்திரத்துல மங்களத்தை கொடுக்கும், பாபத்தை போக்கும். அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பஞ்சகவ்யங்களும் சுத்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. பால் கொடுக்கிறது எத்தனையோ நன்மைகள் இருக்கு. அதனால ஓரூபமாக உபனிஷத்துகளை சொல்றார். சர்வோபனிஷதா காவஹா,
காவகான்னு சொன்னதுனாலே நமக்கு இதுட்டேந்து நமக்கு ஒரு நல்ல பால் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏற்படுறது இல்லையா? பசும் பால்னா வசதி, அந்த பால் வேணுமே. ஆனா அந்த பாலை கறக்கிறதுக்கு ஒரு கறக்கிறவன் தேவைப்படுறான், பால்காரன். இங்க யார பால்காரனா வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா என்ன ஒரு அபூர்வமான கல்பனை. தோக்தா கோபால நந்தனஹா. கோபால நந்தனா, கோபாலங்கிற பேரு சுவாமிக்கு கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். மாட்டை ரட்சிக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தத்தை சொன்னோம்னா அது பிடிக்கும் அவருக்கு. அந்த பாலை எடுக்கக்கூடியவர், பாலை கறந்து கொடுக்கக்கூடியவர் சாட்சாத் பகவானே. அதனாலே தோக்தா கோபால நந்தனஹா. உபனிஷத்துங்கிற மாடு கிட்டேந்து, பசுமாடு கிட்டேந்து பாலை கறக்கணும்னு சொன்னா அந்த சாமர்த்தியம் அவருக்கு தான் இருக்கு. அது மாத்திரம் இல்லை, இந்த பால் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா மாட்டுக்கு பால் சுரக்கிறது எதுக்காக? கண்ணுக்குட்டிக்காக தானே. அப்ப அந்த கண்ணுக்குட்டி தான் முதல்ல அங்க நிற்கும். அப்புறம் நாம அது கண்ணுக்குட்டி குடிச்சதை போக பாக்கி பாலை நாம எடுத்துடுவோம். அந்த பாலை கறக்கதான் கறந்து கொடுத்துருவான் நமக்கு. இங்கேயும் அப்படிதான். பாரத்தோ வத்சஹா, அர்ஜுனன் தான் அந்த மாட்டினுடைய கண்ணுக்குட்டி. அப்ப இவனுக்காகத்தான் சுவாமி முதல்ல உபனிஷத்துங்கிற பசுமாடுல இருந்து பாலை கறந்தார். ஆனா அது நமக்கும் கிடைச்சி போச்சு. அதனால பார்த்தோ வத்சஹா. இந்த பாலை குடிக்கிறவன் யாரு? அர்ஜுனன் விட்டுடுங்கோ, மத்தவாளை சொல்றேன். சுதீஹி போக்தா. இந்த பாலை சாப்பிடக்கூடிய அந்த பாக்கியசாலி யாருன்னு சொன்னா சுதீஹி, நல்ல புத்தி உடையவன். ஆக இந்த பகவத்கீதைய படிச்சு அதுல உள்ள அந்த ரசத்தை சுவைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல புத்தி இருக்கணுங்கிறது இதுல இருந்து தெரிகிறது. சுதீர் போக்தா. கறந்து கொடுத்த அந்த பால்ங்கிறது என்னது? துக்தம் கீதாமிருதம் மகத்து. இந்த கீதைங்கிற இந்த புஸ்தகம் இருக்கே, இது அமிர்தம், துக்தம். இது கிடைச்சது. அப்ப உபநிஷத்திலேருந்து அதனுடைய சாரமாக எடுக்கப்பட்ட விஷயம்தான் நமக்கு பகவத்கீதை. இத கீதாமிருதம் அப்படின்னு பேரு கொடுத்துட்டார். இப்பேற்பட்ட அமிர்தத்தை பானம் பண்றதுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கணும். நல்ல புத்திய சுவாமிய பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கணும். அதனால நமக்கு நல்ல லாபம் உண்டு. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவ். பகவானுடைய ஒரு அனுகிரகம் இருந்து கொடுத்தோன்னு சொன்னா எது வேணாலும் நடக்கும். ஒரு காரியமே இல்லை. ஈஸ்வரனுடைய சக்தியாலே முடியாதது அப்படின்னு ஏதாவது இருக்க முடியுமா? சர்வசக்தி இல்லையா அவருக்கு? அதனால என்ன ஆகும்? மூக்கம் கரோதி வாசாலம். பகவானுடைய கிருபையான ஊமையாக இருந்தாலும், பேசக்கூடிய சக்தி இல்லாதவனாக இருந்தவனையும் அது என்ன பண்றது? வாசாலம், மடமடமடன்னு பேசும்படியாக ஒரு சாமர்த்தியத்தை கொடுத்து பேச வைக்கிறது. மூக்கனை பேச வைக்கும். பங்கும் லங்கயதே கிரிம். கொஞ்ச தூரம் நடக்க முடியாது, நொண்டி, கால் சரியில்லை. ஆனா இவன் மலை மேல ஏறி அதை தாண்டி போகிறான் அப்படின்னு சொன்னா இதை நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது. ஆனா பகவானுடைய கிருபை ஏறி போச்சுன்னு சொன்னா அது ஆச்சரியம் இல்லை. ஒரு பங்கு நொண்டியாக இருக்கிறவனை கூட மலையை தாண்டி அந்த பக்கம் போகும்படியாக செய் வைக்கும். இது எது? எத் கிருபா, பகவானுடைய கிருபை. இப்பேற்பட்ட கிருபைய கொண்டவர் அந்த பகவான்னு சொன்னா அவருக்கு தானே நமஸ்காரம் பண்ணோம். பரமானந்த மாதவம், அந்த பரமானந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கு அகம் வந்தே, நான் நமஸ்காரம் செய்கிறேன். பகவத்கீதையே படிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்திலே தியான ஸ்லோகங்கள் நிறைய இருக்கு, அதனுடைய மகாத்மியங்கள்லாம் இருக்கு. ஆனா நான் இப்ப ஒரு 3 ஸ்லோகத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் நேர பகவத்கீதைக்குள்ள பிரவேசம் பண்றேன்.
18 அத்தியாயம் அப்படின்னு நாம கேட்டோம் இல்லையா, பஷ்டாதசாத்தியாயினியும் அப்படின்னு. அப்போ அந்த 18 அத்தியாயம் கொண்டதுதான் பகவத்கீதை. 700 ஸ்லோகங்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையில் கனெக்ட் பண்ணி பார்த்தா சப்தசதி 700 ஸ்லோகங்கள் இந்த பகவத்கீதையில இருக்கு. இது முதல் அத்தியாயம் அவ்வளவு பெரிய வேதாந்த அத்தியாயமா இல்லை. 2வது அத்தியாயத்திலிருந்து தான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றது ஆரம்பிக்கிறார். ஆனா அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் அத்தியாயங்கிறது ஒரு உபோத்காதமாக இருக்கு. இது சொன்னாதான் மேற்கொண்டு என்ன சொல்றார் அப்படிங்கிறது நமக்கு புரியும். இதை ஒரு தினசா இப்படி சொல்ல போனோம்னா எப்படி வச்சுக்கலாம்னா, ஒரு முமுட்சுவாக ஒருத்தன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள், எந்த மாதிரியான அனுபவங்களை இந்த லோகத்துல அடையறதுனாலே அவனுக்கு மோட்சம் வேணுங்கிற எண்ணம் ஏற்படுறதோ அப்பேற்பட்ட அனுபவங்கள் தான் இங்க நிறைய சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு இது தெரியும் இல்லையா, லோகத்துல நம்ம சௌக்கியத்தையே அனுபவிச்சுட்டு இருந்தோம்னா நிச்சயமா மோட்சம் வேணுங்கிற எண்ணம் வராது. இந்த சௌக்கியம் போறவன் நல்லா இருக்கே, இதுவே இன்னும் கொஞ்சம் மேல் கொண்டு விருதியானா போறோம்னு தோணிட்டு இருக்கும். ஆனா இந்த சம்சாரத்துல எப்போ தாங்க முடியாத ஒரு கஷ்டங்கள் ஏற்படுறதோ, துக்கம் ஏற்படுறதோ, அப்பதான் மனுஷனுக்கு இந்த துக்கம் எல்லாம் வராம இருந்தா தேவலாம் போல இருக்கே, அதுக்கு ஏதாவது வழி உண்டான்னு தேட தோணும். ஆகையால அப்பதான் அவனுக்கு மோட்சம்ங்கிறது ஒரு யாராவது சொன்னா அதுக்கு ஏதாவது உபாயம் இருக்கா, நம்ம அடைய முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் ஏற்படும். அதுக்காக ஆரம்பத்திலே அந்த மாதிரியான சில வர்ணனைகள் முதல் அத்தியாயத்துல சொன்னோமானால் 2வது அத்தியாயத்துல அவனுக்கு மேற்கொண்டு இந்த மோட்சத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத சொல்றது சௌக்கியமா இருக்கும், மனசுல நல்லா ஏறும். அதுக்காகத்தான் இந்த முதல் அத்தியாயத்துல கதையா இருக்கு. இதுல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, நமக்கு மகாபாரதம் யுத்தம்னு சொன்னா இது தெரியாதவாளே கிடையாது. இந்த மகாபாரத யுத்தம்னு சொன்னா இது ஒரு தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடுப்புற நடந்த யுத்தம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த யுத்தம். இந்த யுத்தத்துல கௌரவர்கள் பட்சத்திலே அதர்மம் இருந்தது, பாண்டவர் பட்சத்துல நியாயம் இருந்தது. நியாயம் இருந்த பட்சத்துல ஜெயம் ஏற்பட்டது அப்படிங்கிறது சாதாரண கதை. இப்ப இந்த இடத்துல யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தை திருதராஷ்டிரம் அப்படிங்கிறவர் கௌரவர்களுக்கெல்லாம் அப்பா. 100 கௌரவர்கள், அதாவது துரியோதன பிரபுதிகள். இந்த துரியோதனாதிகளுக்கெல்லாம் பிதாவாக இருப்பவர் திருதராஷ்டிரன்னு ஒரு மகாராஜா. ஆரம்பத்திலேருந்தே கண் தெரியாதவர், குருடர். ஆனா அவருக்கு ராஜாவாக ஆகக்கூடிய ஒரு பாக்கியம், அவர் ராஜாவா இருந்து விட்டார். இவர் யுத்தத்தை நேர பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படல. மகாபாரதத்துல பார்க்கும்போது யுத்தத்துக்கு முன்னாடியே வியாச பகவான் அந்த திருதராஷ்டிரன் கிட்ட கேட்கிறார், அப்பா உனக்கு இந்த யுத்தத்தை பார்க்கணுங்கிற ஆசை இருந்தால் என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு அது நேர பார்க்கும்படியான ஒரு நல்ல திருஷ்டியை கொடுக்குறேன், நீ நேர பாரு அப்படின்னு. மகாபாரதத்துல அங்க பாக்குறச்சே இதுக்கு என்ன பதில் சொல்ல தெரியுமா திருதராஷ்டிரன்? இல்லே, ஜாதிகள்லாம் யுத்தத்துல செத்து போக முடியா இருக்கும், அதெல்லாம் நேர பார்க்கறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும், அது துக்கம் இல்லையா, நேர பார்க்க வேண்டாம். இருந்தாலும் நான் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன நடந்ததுங்கிறது, யுத்தம்னு சொன்னா நமக்கே ஒரு உற்சாகம் இருக்கும், என்ன நடந்ததுன்னு அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நேர பார்க்கறதுக்கு ஆசைப்படல. அதனால நான் காதால கேட்கும்படியாக என்ன நடக்கிறதோ நேர காதால கேட்கும்படியா பண்ணா தேவலைன்னு கேட்கிறார். அப்போ வியாசர் என்ன சொல்றார், அதுவும் சரிதான், நீ நேர பார்க்க வேண்டாம் யுத்தத்தை,
ஆனா அங்க என்ன நடக்கிறதோ அந்த விஷயத்தை நீ காதால கேளு. உனக்கு சொல்றதுக்கு உன்னுடைய மந்திரியாக சஞ்சயன் இருக்கானே, சஞ்சயன் சாதாரண ஆசாமி இல்லை. அவன் மந்திரி மாத்திரம் இல்லை, அவன் பெரிய தர்மாத்மா, பெரிய விவேகி வேற. இந்த சஞ்சயனுக்கு நான் அந்த திவ்ய திருஷ்டியை கொடுக்குறேன். அந்த திவ்ய திருஷ்டியால பார்க்கும்போது இவனுக்கு எல்லாமே நேர தெரியும். யுத்த களத்துல நடக்கக்கூடியது ஒவ்வொன்றும் தெரியும். எதுவுமே இவனுடைய திருஷ்டியில மறைஞ்சு போகாது. அதனால அவன் நேர பார்த்து சொல்லட்டும் அப்படின்னு அவனுக்கு அனுகிரகம் பண்ணினார். அதனாலதான் சஞ்சயன் அங்க பக்கத்திலேயே இருந்துட்டு அந்த யுத்த களத்துல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத அப்படியே நேர பார்த்து சொல்றார். சஞ்சயன் கடைசியில சொல்றார், அந்த விஸ்வரூப 11வது அத்தியாயத்துல காண்பிக்கிறார். அத நேர பார்த்தேன், வியாசருடைய இதனால நேர பார்த்தேன். ஆனா அது என் மனசை விட்டு போக மாட்டேங்கிறது. அதை நினைச்சு நினைச்சு பார்க்க எனக்கு மயிர்கூச்சல் ஏற்படுறது அப்படின்னு சொல்றார். அதனால அவர் நேர பார்த்தார். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் இருக்கு. நேர பார்த்து திருதராஷ்டிரனுக்கு விவரங்களை சொல்லிட்டு வர்றார். இவ்வளவு போறோம் நமக்கு பகவத்கீதையுடைய ஒரு உபோத்காதம். இப்ப திருதராஷ்டிரன் சஞ்சயன் கிட்ட கேட்கிறார். இதுதான் பகவத்கீதையுடைய முதல் ஸ்லோகம். இதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிட போறேன். பகவத்கீதை ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நான் சொல்ல போறேன். அதுல சிம்பிளா சொல்லணும். ஒரு சில இடத்துல என்ன ஆகும் தெரியுமா, சில விஷயங்களை நம்ம காவியமாக மாத்தி சொல்றதுங்கிறது கூட உண்டு. காவியத்தை ரசிக்கிறதுக்குன்னு ரசிக சமூகம் வேற. இந்த ஸ்லோகத்தினுடைய கூடமான அர்த்தத்தை சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லி இந்த கௌரவ பாண்டவர்கள் அவளுடைய யுத்தம் அதெல்லாம் என்னதுன்னு கேட்டா நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு விற்த்திகள் தான். இவ இந்த 2 விதமான விற்த்திகள் நமக்கு மனசுல தோன்றது. சில விற்த்திகள் சாஸ்திரத்துக்கு அனுகூலமாக வரும் எண்ணங்கள், சில எண்ணங்கள் சாஸ்திரத்துக்கு விரோதமாக ஏற்படும். இந்த 2 எண்ணங்களும் மோதிக்கிறது இருக்கே, இதுதான் கௌரவ பாண்டவ யுத்தம். தினம் தினம் எல்லாருடைய மனசுலயும் நடக்கக்கூடிய யுத்தம் இது அப்படிலாம் வர்ணிப்பா. இது எல்லாமே ஒரு காவியமாக வர்ணிக்கக்கூடிய விஷயம். நாம நிஜமா எடுத்துக்க வேண்டிய விஷயம்தான். இதெல்லாம் தப்பான விஷயம் இல்லை. ஆனால் காவியத்தை ரசிக்கக்கூடியவாதான் அடேப்பா எவ்வளவு சூக்ஷமான அர்த்தங்களை அழகா சொல்றார் அப்படின்னு அவ ரசிக்க முடியும். ஆனா ஒரு சாதகனுக்கு, சாமானியப்பட்டவனுக்கு அந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தம் எது தேவையோ அதுல இருந்து உடனே சுலபமா எடுத்துக்க வேண்டிய எந்த அர்த்தமோ அந்த அர்த்தம் தான் முதல்ல புரிஞ்சுக்கணும். இது அபியாசம் பண்ணி பண்ணி எப்ப இது மனசுல நன்னா ஏறுமோ அப்போ இந்த கீதையுடைய கூடமான அர்த்தங்கள் எல்லாம் இப்படி கொடுத்து விடுறதுங்கிறது ஒரு சக்தியா இருக்கும். ஆரம்பத்திலேயே அப்பேற்பட்ட பெரிய பாரமா இருக்கக்கூடிய, அதாவது ரொம்ப ரகசியமான விஷயங்கள் எல்லாம் சொல்றதுங்கிறது அவ்வளவு கேட்க சாமானியப்பட்ட மனுஷாளுக்கு அது அவ்வளவு சிரமமா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால நான் எப்படி இப்ப போறேன்னு சொன்னா ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தான். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்திலே சப்தத்திலேருந்து வரக்கூடிய அர்த்தத்தை தான் எடுத்துக்க போறேன். அதுல ஏதாவது ஒரு விரோதம் மாதிரி வர்றதா இருந்தால் அப்ப அதனுடைய தாத்பரியத்துக்கு சொல்ல போறேன். இல்லைன்னா அப்படியே நேரம் போயிட்டே இருப்பேன். இப்ப பாருங்க, திருதராஷ்டிர உவாச்ச. திருதராஷ்டிரன் சஞ்சயனை பார்த்து கேட்கிறார். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாக யுயுத்சவः மாமகாக பாண்டவாश्चैव கிம் அகுர்வத சஞ்சய. சஞ்சயா, இந்த குருக்ஷேத்திரத்திலே இவாளெல்லாம் சேர்ந்திருக்காளே, எப்பேற்பட்ட குருக்ஷேத்திரம், தர்மக்ஷேத்திரம். அது இவாளெல்லாம் யுத்தம் பண்றதுக்கு அங்க போய் சேர்ந்திருக்கா, தர்மம் பண்ண வேண்டிய இடத்துல. இது தர்ம யுத்தம்ங்கிறதுனால பரவாயில்ல, எடுத்துக்கலாம். அங்க போய் சேர்ந்திருக்காளே யுத்தம் பண்றதுக்கு. ஆறு நம்ம மனுஷா மாமகா பாண்டவாश्चैव, எம் பசங்கள்,
என்னுடைய வாழ் அப்படின்னு சொன்னா இவருடைய தன்னுடைய புத்திரர்கள் துரியோதனாதிகள் 100 பேர்களும் பாண்டவர்களும் அங்க சேர்ந்திருக்காளே, இவெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணினா? அங்க சேர்ந்துன்னு என்ன யுத்தம் ஆரம்பிச்சு கொடுத்தா, இல்ல ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையில யுத்தம் வேண்டாம்ங்கிற இதுக்கு வந்தாளா அப்படின்லாம் நினைக்கிறார். மாமக்காக நம்மளவாளும் அந்த பாண்டவர்களும் அங்க செஞ்ச காரியம் என்ன, அதை பார்த்து சொல்லு அப்படின்னு முதல்ல கேட்பேன். ஆக இப்ப யுத்தம் எந்த நிலைக்கு வந்திருக்கு, எவ்வளவு தூரம் வந்திருக்கு, இப்ப நடக்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சஞ்சயன் கிட்ட திருதராஷ்டிரன் கேட்கிறார். இதுதான் இதனுடைய சாதாரண விஷயம். இதுக்கு சஞ்சயன் பதில் சொல்றார். திருஷ்டுவாது பாண்டவானீகம் வியூடம் துரியோதனஸ்ததா ஆச்சாரியம் உபசங்கம்ய ராஜா வச்சனம் அப்ரவி. அனீகம்னா சேனை. அந்த யுத்த களத்துல பாண்டவர்களுடைய சேனைய பார்த்தானா துரியோதனன். இப்ப ராஜா ராஜா துரியோதனஹா பாண்டவர்களுடைய சேனையை பார்த்தான். திருஷ்டுவா. அது எப்படி இருக்கு? பாண்டவர்கள் தன் சேனையை ரொம்ப அழகா வியூகம் பண்ணி நிறுத்தி வச்சிருக்காளாம். வியூகம்னு சொன்னா அதுல பல விதமான சேனைகளை அந்தந்த எங்க எது வைக்கணும் அப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணி நிறுத்தி வைக்கிறது, தந்திரமா நிறுத்தி வைக்கிறது. எங்க இருந்தாலும் நமக்கு ஆபத்து குறையும். வியூகத்தினால என்ன ஆகும்னா நம்ம சேனை கண்ணா பின்னான்னு சத்ருக்கிட்ட மாட்டிக்காது, சத்ருக்கிட்ட இருந்து நம்மளை தப்பிச்சுக்க வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் இன்னும் சத்ருவை அடிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். முன்னாடியே பிளான் பண்ணி இப்படி இப்படி பண்ணிடுறது, அதுக்குதான் வியூகம்னு பேர். இந்த மாதிரி வியூகம் பண்ணி தான் நிறுத்தி வச்சிருக்கா. அதை பார்த்தாராம். பார்த்தது யாரு? துரியோதனன். இத பார்த்த உடனே துரியோதனனுக்கு என்ன தோன்றதோ தெரியல, நேர ஆச்சாரியம் உபசங்கிரம்யா. துரோணாச்சாரியர். இந்த துரோணாச்சாரியர் குரு, பாண்டவர்களுக்கும் குரு, கௌரவர்களுக்கும் குரு. அதனால அவர் ஆச்சாரியர்னு சொல்றது. அந்த ஆச்சாரியர் தான் முதல்ல கௌரவ சேனைக்கு தலைமை தாங்கிறார். இந்த 18 நாள் யுத்தத்துல இப்போ இந்த இல்ல அந்த ஆச்சாரியன் பெரிய இதுல இருக்கார். அவர்கிட்ட போய் சொல்றார் ஆச்சாரியம் உபசங்கம்யா. அவரிடம் போய் ராஜா வச்சனம் அப்ரவி, துரியோதனன் சொல்லுகிறான். என்ன சொல்றான்? பஷ்யைதாம் பாண்டுபுத்திராணாம் ஆச்சாரிய மகதீம் சமோம் வியூடாம் துருபத புத்திரேண தவ சிஷ்யேன தீமதா. பஷ்ய பார், ஆச்சாரியரே நீங்க இந்த பாண்டவர்களுடைய சேனையை பாருங்கோ, எவ்வளவு பெருசா இருக்கு. மகதீம் சமோம், பெரிய சேனையா இருக்கு. அது மாத்திரமில்லை, இத யாரு வியூகம் பண்ணி நிறுத்தி வச்சிருக்கா அப்படின்னு கேட்டா புத்திசாலியான உங்க சிஷ்யன். துருபத புத்திரேன தவ சிஷ்யேன தீமதா. துருபத ராஜாவுடைய புத்திரன் உங்களுக்கு சிஷ்யன். அவனாக்கம் இந்த சேனையை எங்க யாரு நிக்கணுங்கிறது வியூகம் பண்ணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நிறுத்தி வச்சிருக்கான் சேனைய. அதனால நீங்க ஒரு சமயம் ஒரு தடவை அதை பாருங்கோ அப்படிங்க. இந்த சேனையில யார் யார் இருக்கா? அத்திர சூராக மகேஸ்வாசாக பீமார்ஜுன சமாக யுதி யுயுதானஹ விராட்டஸ்ச துருபதஸ்ச மகாரசஹ திருஷ்டகேதுः சேதிகானஹ காசிராஜஸ்ச வீரியவான் புருஜித் குந்திபோஜஸ்ச சைப்யஸ்ச நரபுங்கவஹ யுதாமன்யுஷ்ச விக்ராந்தஹ உத்தமௌஜாஸ்ச வீரியவான் சௌபத்ரஹ திரௌபதேயாஸ்ச சர்வ ஏவ மகாரசாஹ. நான் இந்த 4வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு ஸ்லோகத்தை வாசிச்சேனே தவிர இதுக்கு அர்த்தம் அடுத்த கிளாஸ்ல தான் சொல்ல போறேன். ஏன்னு கேட்டா அப்பதான் நமக்கு அந்த கம்பேர் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். எப்படின்னா
இப்போ துரோணாச்சாரியர்கிட்ட போய் துரியோதனன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, அவளுடைய சேனை எப்படி நிக்கிறது பாருங்க, பெரிய சேனையா இருக்கு, அது எப்படி இருக்குன்னு ஒரு தடவை பாருங்க, அதுல என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, யார் யாரு பிரதான வீரர்களாக இருக்கார்கள் அப்படிங்கிறத பேரை சொல்லி குறிப்பிட்டு சொல்றான். இவாவா எல்லாம் இருக்காங்க, எல்லாரையும் பார்த்து பார்த்து நான் நிறுத்த வச்சிருக்கா, எல்லாரும் பீமன் அர்ஜுனன் அவளுக்கு சமானமான ஒரு வீரம் பராக்கிரமம் கொண்டவர்களாக இருக்கா. இதெல்லாம் அவா பட்சத்துல இப்படி இருக்கு. நம்மளுடைய சேனைகள்ல யார் இருக்காங்கிறதையும் நான் அதையும் தெரிவிக்கிறேன் உங்களுக்கு. நீங்க இது ரெண்டையும் பார்த்து சமயோஜிதமா என்ன செய்யணுமோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்க செய்யணும் அப்படின்னு மேல கேட்டுக்கப்படுற. அதுக்காக அந்த சேனையை பார்க்க சொல்லி அந்த சேனையில யார் யாரு பிரதானமாக இருந்துட்டு இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு லிஸ்ட் போட்டு வாலாம் இப்படி இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் கவனிச்சு ஆச்சாரியன் கிட்ட துரியோதனன் சொல்றான். இதுதான் இந்த 3வது ஸ்லோகம் வரை நமக்கு ஆன விஷயம். இந்த 4, 5, 6 இதுல வியாக்கியானம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை இந்த ஸ்லோகங்கள்ல. இதுல யார் யார் இருக்காங்கிறது அந்த பேரை தான் சொல்லியிருக்கு. இவாவா இருக்கா, இவ்வளவு பெரியவாள்லாம், இவ்வளவு பராக்கிரமசாலிகள்லாம் இருக்கான்னு தான் சொல்றது. இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஏன்னா கௌரவ சைன்யத்துல அந்த மாதிரி விசேஷமான பராக்கிரமசாலிகள் யார் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சாதான் மேற்கொண்டு அதை சேர்த்து கொண்டு போக முடியும். அதனால இந்த 3வது ஸ்லோகத்தோட இன்னைக்கு வச்சுப்போம்.